ஹலோ கைஸ், நீங்கள் வந்திருக்குது நருட்டோ பிளேஸ் 440. என்னடா நருட்டோ எடிட்ஸ் பதில் நருட்டோ பிளேஸ்ன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் பேரை மாற்றியாச்சு. நம்ம தான் எடிட்ஸே போடுறது இல்லைல்ல. ஓகே கைஸ், இந்த வீடியோவில் நம்ம கயோஸ் கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். ஓகே வாங்க, டைம் வேஸ்ட் பண்ண நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், நம்ம ப்ளே கொடுத்த உடனே என்னடா இத்தனை மூட் இருக்குது, நம்மளுக்கு தேவை ஸ்டோரி மூடு தான். நம்ம வேணால் இன்னொரு வீடியோவில் அந்த அது என்னது ரிலாக்ஸ் மூடு அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்புறம் நான் மொபைலில் தான் விளையாடுறேன் இந்த கேம். இப்போ நான் மொபைலுக்கு வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஆனால் நான் ஸ்க்ரீனில் இமேஜ் போடுறேன் கூகுள் ப்ளேயில் அந்த கேமோட இமேஜ். நீங்கள் வேணால் அதை பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ஃபோன் அடிக்குது. ஹலோ தம்பி, யார் இவன்? இது மைக்கேல் பா, உன்னோட பாஸ். உனக்கு குட் லக் சொல்ல தான் ஃபோன் அடித்தேன். லாஸ்ட் டைம் வேலை பார்த்தவன் ரொம்ப நாள் வேலை செய்யல, நீ ஆனால் வேலை செய்வேன்னு நான் நம்புகிறேன். அவன் கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாக பிஹேவ் பண்ணிருந்தான். எதுவரைன்னா அவன் வேலையை விட்டு நிறுத்துற வர. அதுக்கப்புறம் அவனை நான் எங்கேயும் பார்க்கவே இல்லை. அவன் கொஞ்சம் நோட்ஸ்லாம் செவத்தில் விட்டுட்டு போயிடுவான், அதெல்லாம் கண்டுக்கிடாதோ. ஏதோ நம்ம பாஸாங்க, அவன் பேசுகிறாலும் நம்ம எதுக்கு கேட்கணும். ஓகே, ஓ இவங்க தான் நம்ம ஃபர்ஸ்ட் கஸ்டமரா? நான் இதுவரை ஒன்று இங்கே பார்த்ததே இல்லையே. நீ தான் இந்த புது ஆள்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த மாதிரி தனியாக வர நைட்டில் பிடிக்காது, எனக்கு பசிக்குதாதான். எனக்கு ஒரு ஹாட் டாக் செஞ்சு தர முடியுமா? ஹாட் டாக் வேணுமா கைஸ்? அதுக்கு போயிட்டு நைட் நேரத்துலேயே வர்றது? ஆமாம்ல, இது நைட் ஷிஃப்ட் தான், எல்லாம் நைட் நேரத்தில் தான் வருவாங்க. என்ன பகல்லே வருவாங்க. சாசேஜ் கீழே இருக்குது, பர்கர் போல். ஓகே, இது வந்து தூக்கிலாம் வீசக்கூடாது, அப்புறம் கீழே போயிட்டுனா எடுக்கிறது கஷ்டம். இப்போ கத்தி எடு, ஒரே போடு. என்னடா இது ரா சாசேஜ் உள்ளே போய் உட்காந்துட்டு இது குக் பண்ணி தானே போடணும். இனி இது குக் பண்ண முடியாதே. சரி, குப்பை தடியில் போட்டுருவோம். இப்போ இனி இந்த மாதிரி நடக்காமல் இருக்க இதெல்லாம் தூக்கி ஓரமாக போட்டுருவோம். இல்லை திருப்பி அந்த மாதிரி தான் நடக்கும். நம்மளுக்கு எதுக்கு வீண் வம்பு, இதையும் தூக்கி தூரம் போட்டுருவோம். நைஃப் எடுக்காதடா, இதுடா. ஃபோனில் விளையாடுறதுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நான் அடுத்த வீடியோவில் வேணால் அப்கிரேட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இதை ஃப்ரைங் பேனில் போடுறதுக்கு முன்னாடி நம்ம பன் எடுத்து வச்சுக்கலாம். இல்லை அதுக்கப்புறம் அது பன் எடுக்கிறதுக்குள்ளே அது கெட்டு போயிடும் அந்த சாசேஜ். இப்போ வந்து நம்ம பன்னை தூக்கி இதில் போட்டு சாசேஜ் தூக்கி அடுப்பில் போட்டுருவோம். காய்ஸ், அடுப்பெலாம் ஆன் பண்ண வேண்டாமா? நானும் அடுப்பு ஆன் பண்ணி பெரிய தலைவலியாக இருக்கும்னு நினச்சேன். நல்ல வேலை அப்படிலாம் இல்லை. ஓகே, இது வந்து குக் ஆகணுமா? ரா சாசேஜ்லேயே இருக்குது. குக்குடு சாசேஜ் ஐட்டம் எடுத்துருவோம். இப்போ இதை வந்து இதில் போட்டு இதுக்கு மேடம்கிட்ட கொடுத்துருவோம். இந்த காசு அதில் உனக்கு கொஞ்சம் டிப்ஸ் வச்சுருக்கேன், எடுத்துக்க. ஓகே கைஸ், இவங்க வந்து காசு தந்துட்டாங்க. வரப்போகிறவன் யார் தான் திருடானாக இருப்பான், எவன் ஏமாற்றுவான்னு தெரியல. ஓகே, பர்கர் பேக்கேஜ் எடுத்து வச்சுப்போம். பர்கரு ஒரு கொஞ்சம் சீஸ் பேக்கேஜ் அதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, கஸ்டமர் வந்துட்டாங்களா? சரி சார், உங்களுக்கு என்னது? எனக்கு ஒரு பர்கர் வித் சீஸ் தாங்க. ஓகே, இவருக்கு வந்து நம்ம பர்கர் செய்யணுமா? சரி, நான் எதுக்கோ பர்கர் பேக்கேஜ் சேஃப்டிக்கு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து சஜக் என்னடா போடணும்ல. ஓ, கத்தியை த்ரோ பண்ணணுமோ? நான் ட்ராப் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இப்போ வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு ஒரு பன் எடுத்து வச்சுப்போம், பர்கர் பன்னு. அதுக்கப்புறம் பர்கரோட இந்த பேட்டி வந்து நம்ம குக் பண்ணிடுவோம். இவர் வெறும் பர்கர் தானே கேட்டார், நம்ம எதுக்கு அந்த போர்டை பார்த்துப்போம். ஓகே, இது வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் குக் ஆயிரும். குக் ஆகிட்டு இப்போ வந்து இந்த இது மேலே வச்சுருவோம். ஓகே கைஸ், இப்போ இவர் சீஸ் கேட்டார்ல, மறந்துட்டு. இப்போ இந்த இதை சீஸ் மேலே போட்டு ஒரே ஒரு சீஸ் எடுத்து ஸ்லைஸாக வச்சு இவர்கிட்ட கொடுத்துருவோம். நீ ஒரு லைஃப் சேவர். இதுக்கு முன்னாடி இருந்தவனோட எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த காசு நான் கொஞ்சம் உனக்கு டிப்ஸ் விட்டுட்டு போயிருக்கேன், எடுத்துக்க. வர்றவனுங்களாம் நல்லவனாக தான் இருக்கானுங்க, கொஞ்சம் டிப்ஸ்லாம் விட்டுட்டு போகிறானுங்க. இது என்னடா ஜூமு, எதுக்குன்னே தெரில. அடுத்த கஸ்டமர் யாராக இருக்கும்? சரி, சுற்றிக்கிட்டே இருப்போம், சும்மா வேணா வரும். யாராவன்? எனக்கு ஒரு பர்கரும் ஒரு ஹாட்டாக கொடு, சீக்கிரமாக கொடு. நான் கொஞ்சம் இடங்களுக்கெல்லாம் போக வேண்டியது இருக்குது. யாரா இவன்? மின்னல் முரளியோட என்ன வேகமாக இருக்கான். சரி, இவனுக்கு ஒரு பர்கரும் ஒரு ஹாட்டாக தானே. கைஸ், இவனுக்கு நான் செஞ்சுட்டு வந்து நான் வந்து உங்களை பார்க்குறேன். இவன் யாருன்னே தெரியல கைஸ், திடீர்னு வந்து பயமுறுத்திட்டான்.
காய்ஸ் இப்போ வந்து நான் ஹாட் டாக் செஞ்சுட்டேன் கொடுத்தா. டே என்னடா கெச்சப்பு நீ கேட்கும் போதே சொல்ல மாட்டியாடா. கண்ணாடி போட்டு ஒரு மாதிரி வேறு வந்திருக்கான். கொடுக்கலன்னா அதை கத்தி வச்சு குத்திட்டான். என்ன பண்ணுறது? ஓகே இப்போ வந்து நான் அவனுக்கு போட்டு கொடுத்துட்டேன். லாஸ்ட்டாக இந்த பர்கர் மட்டும் செஞ்சு கொடுத்தா போதும் இவனுக்கு. பேட்டி அதுக்குள்ளேயே போய் உட்காந்துட்டு கெச்சப் மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இது தூக்கி தூரப்படுறோம். இது தூரப்படக்கூடாது, இங்கேயே பத்திரமா வைக்கணும். தேங்க்ஸ் மேன், நீ தான் பெஸ்ட்டு. நீ ஒரு நல்ல வேலை செஞ்சுருக்கு. நில்லு. உன் பின்னாடி இருக்குது யாரு? ஏன் பின்னாடியா? டே என்னடா யாரும் இல்லை. டேய் மண்டா டேய் என்னடா முன்னாடி இருந்து காணாமல் போயிட்டான். பின்னாடி இருந்தது யாருன்னு கேட்டான். டக்குன்னு காணாமல் போயிட்டான். என்ன கைஸ் கரண்ட் வேறு கட் ஆகிட்டு எங்கே போனோம்? ஓ இதான் ஓப்பனா. சரி ஓப்பன் பண்ணிட்டு ஆன் பண்ணிடுவோம். சரி க்ளோஸ் பண்ணிட்டோம். எப்போ காய்ஸ் ஒரு செகண்ட் மரல விட்டுறானுங்க. இது கிளியர்னு கட்டது கொடுத்தா ஒர்க் ஆக மாட்டேங்குது, என்னன்னு தெரில. காய்ஸ் ஒரு செகண்டில் பக்குன்னு அடிச்சுட்டு அவங்க உழம்போது. சரி கஸ்டமராக வந்துட்டாங்க. எனக்கு இந்த மலையோட வாசம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு ஹாட் டாகும் வித் லெட்யூஸ் அண்ட் கெச்சப்பு வேறு ஒரு கோல்டு சோடா கொடுங்க ப்ளீஸ். ஓகே காய்ஸ் இவனுக்கு நம்ம சோடா டக்குன்னு கொடுத்துடலாம். அதுவும் இல்லாமல் ஒன்று சொல்லி ஆகணும். இது வெறும் பார்ட் 1 மட்டும் தான். இன்னும் கொஞ்சம் பார்ட்லாம் வரும். ஏன்னா இந்த கேம் வேறு கொஞ்சம் பெரிய கேமு. இப்போ வந்து லெட்யூஸை கத்தி எடு. ஒரே வெட்டு தான். ஓகே இப்போ வந்து நம்ம ஹாட் டாக் தான் கேட்டான். ஹாட் டாக் வித்து லெட்யூஸ் அண்டு கெச்சப்பா சீஸா தெரியலையே. சரி இது வந்து போட்டாச்சு. லெட்யூஸு ஆமாம் கெச்சப் தான். கெச்சப்பு போட்டுக்கலாம். ஐயோ கெச்சப் எடுக்கிற பதில் இதே எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம கெச்சப் ஊற்றிட்டு அவர்கிட்ட கொடுப்போம். இல்லைனா நம்மளுக்கு திருப்பியும் எரிச்சப்படுத்திடுவாங்க. ஓனர் வேலையை விட்டு தூக்கிடுவான். ஊற்றுடா அது மேலே. வந்துட்டு அது மேலே சுருளா. ஓகே இதை தூக்கி கஸ்டமர்கிட்ட கொடுத்துருவோம். ரொம்ப தேங்க்ஸுப்பா. நான் வந்துட்டு ஒன்று கேட்கலாமா? கேளுங்க சார். இங்கே உனக்கு தனியாக ஒர்க் பண்ண பயமா இல்லையாப்போ? உனக்கு பழைய பையனுக்கு என்னாச்சுன்னு தெரியாதா என்ன? என்னாச்சு அவனுக்கு உனக்கு தெரியாதா என்ன? தெரியாது சார். அவன் என்னோடய ஃப்ரெண்டு தான். எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் ஒரு நாள் அவன் ரொம்ப பயந்த மாதிரி ஆயிட்டான். நான் அவனை கடைசியாக பார்க்கும்போது அவன் கண்ணில் எனக்கு பயம் தெரிஞ்சுது. சரி எதுவாக இருந்தால் என்ன, இந்தப்போ காசு. காய்ஸ் ஒருவேளை அந்த அவர் ஃப்ரெண்டு தான் இங்கே பேயாக இருக்குமோ? டே கடைக்கு வந்தால் கடைக்கு மட்டும் வாங்கடா. ஏன்டா எனக்கு வேறு பேசி கதை சொல்லி பயமுறுத்துறீங்க? இப்போ அடுத்த கஸ்டமர் வேறு யாருன்னு தெரிலையே. டே டக்குன்னு வாங்கடா. கத்தி வந்துட்டார். சார் சாரி சார், உங்கள் மேலாம் கத்தி தூக்கிட்டு குத்த வரல. தம்பி நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன். எனக்கு இப்போ நான் வீட்டுக்கு போயிட்டு என் ஒய்ஃபு என் கிட்ஸ் எல்லாம் பார்க்கலான்ட்டு தான் இருக்கேன். எனக்கு 2 பர்கரும் 2 ஹாட் டாகும் தாப்போ நான் அவங்களுக்கு வாங்கிட்டு போகிறேன். கைஸ் இவங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆர்டர்ண்டு. இது செய்கிறதுக்கே 1 மணி நேரம் ஆகும்போலையே. பர்கர் சாசேஜ் பேக்கேஜ் பர்கர்லாம் எடுத்து போட்டுப்போம். ஓகே இப்போ வந்து நம்ம கைஸ் எனக்கு தெரிஞ்சு லேட்டாகும் தான் நினைக்கிறேன். இப்போது நான் அவருக்கு செஞ்சுட்டு நான் வந்து உங்களை பார்க்குறேன். காய்ஸ் இவ்வளோ நேரம் போய் நம்மளால் அவருக்கு கொடுக்க முடியல. இன்னும் கொஞ்சம் கெச்சப்பு மஸ்டர்ட்லாம் அங்கே எங்கேயாவது காணாமல் போச்சு போல். சரி அதுக்கு மேலே போட்டுரும். கீழே போட்டு அது மேலே போய் விழுந்துட்டு கைஸ். ஐயையோ சாசேஜ் கெட்டு போச்சு கைஸ். இதான் குக் பண்ணி வைக்கக்கூடாதோ? ஓகே தூக்கி குப்பையில் போட்டுருவோம். வேறு என்ன செய்ய? கெச்சப்பு மஸ்டர்ட் இங்கே தான் இருக்குது. நான் மாற்றி சொல்லிட்டேன். ஓகே கெச்சப்பு தூக்கி இதில் ஊற்றி சர்ன்னு ஊற்றி எதுக்கு இவர்கிட்ட கொடுத்துருவோம். சார் இருந்தாங்க. இவருக்கு இன்னும் 2 ஆர்டர் கொடுக்கணுமா? சரி அதையும் டக்குன்னு கொடுத்துருவோம். ஒரு பர்கரு இல்லை அதுக்கு முன்னாடி நம்ம ஹாட் டாகே செஞ்சிடும். ஹாட் டாகு குக் ஆயிருமா? எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரில. காய்ஸ் நான் அந்த ஆர்டரையும் முடிச்சிட்டேன். ஆனால் எனக்கு
இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிற மாதிரி இருக்குது. அதனால் நான் இந்த வீடியோ முடிச்சிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நருட்டோ பிளேஸ் 440 சேனல் பெல் ஐக்கான மறக்காமல் ஆன்ல வச்சுக்கோங்க. இதே மாதிரி நம்ம கயோஸ்க் பார்ட் 2ல் நான் வந்து உங்களை பார்க்குறேன். ஓகே, இப்போ ஒருத்தர் வந்திருந்தார். அவர் ஆர்டர் அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். ஓகே, டாட்டா, பை பாய்.